Next, from his reaction to his speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well, because suddenly he stood up, stretched himself, and raising his lean right arm, and with his eye dilated, began to recite a poem by Tagore, Panraksha. Panraksha means keeping of a promise. Having recited the poem, he left the place, making the gesture of namaste with his hands to nobody in particular. ஸோ இப்போ நாகன் அங்கிள் வந்துட்டு அவரை பற்றி சன்யால் பற்றி சொன்னார் இல்லையா. ஸோ அதை கேட்டுட்டு இவங்க ரியாக்ட் பண்ணதை விட சன்யால் நடந்துக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை இந்த ஆள் கொஞ்சம் லூஸாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சான். என்ன பண்ணுறாருன்னா சன்யால் அவர் பாட்டுக்கு எழுந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெச்டு அப்படின்னா நெளிக்கிறது, காலைல தூங்கி எழுந்ததுமே நம்ம உடம்ப நெளிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாராம். அண்ட் அவருடைய ரைட் ஆர்ம் கையை தூக்கி அண்ட் வித் ஹிஸ் டிலேட்டட் வித் ஐஸ் டிலேட்டட் அப்படின்னா லைக் கண்ணை விரித்து பார்க்குறது, நல்லா உத்து பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்குறாராம். அண்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே தாகூரோடைய ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவருடைய போயம் கவிதை ஒன்று அவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறாராம். அந்த டைட்டில், அந்த போயமோட டைட்டில் என்ன அப்படின்னா பன்ரக்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீப்பிங் ஆஃப் அ ப்ராமிஸ். ஒரு ப்ராமிஸ் பண்ணால் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பன்ரக்ஷா. ஹேவிங் recited the poem, he left the place. அந்த பாட்டை பாடிட்டு என்ன பண்ணுறாராம், அங்கேருந்து கிளம்புறாரு. போகும்போது அந்த கை எடுத்து நம்ம வணக்கம் சொல்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வணக்கம் சொல்லிட்டு வெளில போகிறாராம். ஆனால் இவங்களுக்கு தான் அப்படின்னு பர்டிகுலராக யாருக்கும் கிடையாது, அவர் பாட்டுக்கு அப்படி பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அண்டு I noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. Without answering me, he asked Nagan uncle who the gentleman was and what he did. இவர் அந்த சன்யாலோட இந்த ஆக்டிவிட்டிலாம் பார்த்ததுமே ஆதித்யாவுக்கு வந்துட்டு என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் மூஞ்சில் வந்துட்டு சடனாக ஒரு சேஞ்ச் தெரியுது. அதை வந்துட்டு நரேட்டர் கேட்குறாரு ஆதித்யா கிட்ட. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எதுவுமே சொல்லாமல் நாகன் அங்கிள் கிட்ட போயிட்டு அவர் யார், அவர் என்ன பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யார், ஆதித்யா போய் நாகன் அங்கிள்கிட்ட கேட்குறான். நாகன் அங்கிள் ரிப்ளைட், சசங்கா சன்யால், வாட் கேன் பி டன், ஹீ லீட்ஸ் அ cursed life, gone crazy, I think, but has not forgotten any incident of the past. Sold his lands to get his only daughter married. He lost his wife and only son last year. Since then, he is somewhat changed, not really normal. What does he say? ஸோ என்னென்னா நாகன் அங்கிள் சசங்கா சன்யாலை பற்றி சொல்கிறார். ஆக்சுவலாக சன்யால் அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சசங்கா சன்யால். என்னன்னு நான் சொல்கிறது, அந்த ஆள் ஒரு கர்ஸ்டு லைஃப் அப்படின்னா சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. என்னாச்சு, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் எதையுமே வந்துட்டு மறக்கலை. பார்க்க தான் ஏதோ கொஞ்சம் லூஸ் மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்கான் அந்த ஆள், ஆனால் அவன் நடந்த எந்த விஷயத்தையுமே மறக்கலைன்னு நினைக்கிறேன். அவனோட ஒரே ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக அவனுடைய நிலத்தை விற்றது, அண்ட் அவனோட ஒய்ஃபையும் ஒரே ஒரு பையனையும் இழந்தது அப்படின்னா அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் இழந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருந்தாலும் எதுவுமே மறக்கலை அப்படின்ற மாதிரி சசங்கா சன்யாலை பற்றி நாகன் அங்கிள் சொல்கிறாரு. உடனே ஆதித்யா என்ன கேட்குறான் அப்படின்னா வேர் டஸ் ஹீ ஸ்டே, அவன் அந்த ஆள் எங்கே, சன்யால் எங்கே தங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அண்ட் ஹீ ஸ்டேஸ் வித் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ், ஜோஹேஸ் கபீர். ஸோ அவன் எங்கே தங்குறான்னா அவனுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் என்னென்னா ஜோகேஷ், அதாவது சன்யாலோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் தான் தங்கியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன அப்படின்னா ஜோகேஷ் கபிராஜ்.
Sasanga comes here, has tea and biscuits and always remembers to pay, having an acute sense of self-respect. ஸோ சசங்கா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு, அதாவது அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்காரு. டெய்லி இங்கே வருவார், டீ பிஸ்கட் சாப்பிடுவார். ஆனால் காசுக்கு வந்துட்டு மறக்காமல் கொடுத்துட்டு போயிடுவார். நல்ல செல்ஃப் ரெஸ்பெக்டான அந்த சென்ஸ்லாம் நிறையவே இருக்குது அவருக்கு அப்படின்றாரு. பட் ஹவு லாங் திங்ஸ் வில் ரிமைன் லைக் திஸ் ஐ டோன்ட் நோ. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இது இப்படியே இருக்குங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு நாகன் அங்கிள் ஆதித்யா கிட்ட சொல்கிறாரு. எதனால் இதெல்லாம் சொல்கிறாருன்னா, ஆதித்யா நாகன் அங்கிள் கிட்ட கேட்டிருக்காங்க இது யார் அப்படின்ட்டு. அதனால தான் having paid our bill and ascertained the location of Jogesh Kabiraj house, we got into the car. ஸோ அவங்க சாப்பிட்டதுக்கான, அதாவது ஆதித்யாவும் நரேட்டரும் சாப்பிட்டதுக்கான பில்லை கொடுத்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜோகேஷ் கபிராஜோட வீடு எங்கே இருக்குங்கிறதெல்லாம் கேட்டுட்டு எங்கே போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக காரில் ஏறுறாங்க. ஆதித்யா வாஸ் அட் த வீல். ஆதித்யா வாஸ் அட் த வீல் அப்படின்னா ஆதித்யா வீலில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஹி எக்ஸ்பிரஸ்ட் த விஷ் டு விசிட் ஹிஸ் ஹவுஸ். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு see your house after all, I said. ஸோ ஆதித்யாவுக்கு வந்துட்டு இப்போது விருப்பம் எல்லாம் எங்கே போயிடுச்சு அப்படின்னா, அந்த ஜோகேஷ் கபிராஜ் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுல போயிடுச்சு. உடனே நரேட்டர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்போ நீ உனக்கு உன் வீட்டை பார்க்குற ஐடியாவே இல்லை போல் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இட் ஹாஸ் பிகம் எசென்சியல் டு டூ ஸோ, ஆதித்யா ரிப்ளைட். இல்லை அப்படி கிடையாது, நான் இது செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆதித்யா சொல்கிறான். ஹிஸ் நர்வ்ஸ் சீம்ட் ஓவர்ராட் ஃபார் சம் ரீசன். ஸோ ரொம்ப நர்வஸாக இருக்க மாதிரி தெரிகிறாரு. We soon reached the house, which was surrounded by high walls. Even from the ruins, one could easily imagine how grand it must have been once upon a time. So கடைசியில் அந்த ஜோகேஷ் கபிராஜ் வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு அந்த காம்பவுண்ட் வால் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஹையாக பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் அது பழைய காலத்தில் கட்டின வீடாட்டிருக்கு. இப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பாழடைஞ்சு இருக்குது. ஸோ பாழடைஞ்சிருந்தாலுமே அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிராண்டாக இருக்குது. அப்போ நல்லா இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு இமேஜின் பண்ணிட்டு எல்லாம் உள்ளே போகிறாங்க. we entered the building, climbed up the stairs and reached the attic on the second floor of the house. ஸோ பில்டிங்கில் போகிறாங்க, செகண்ட் ஃப்ளோருக்கும் போகிறாங்க. This was my favorite room, said Aditya. சாரி, நான் இங்கே டோன்ட் வாண்ட் அப்படின்னு ரீட் பண்ணிட்டேன். ஸோ ஹியர், ஸோ அதனால தான் இப்போது ஸ்டோரி இடிக்குது. லிசன். ஸோ யூ டூ வாண்ட். எஸ். இப்போ என்னென்னா, ஜோகேஷ் கபிராஜோட அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா ஆதித்யாவோட வீட்டுக்கு தான் ஆக்சுவலாக போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நரேட்டர் என்ன கேட்குறாருன்னா, ஸோ யூ டூ வாண்ட் டு see your house after all. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் அப்புறம் நம்ம இப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறோம் போல் அப்படின்ற மாதிரி ஆதித்யாவோட ஃப்ரெண்டு நரேட்டர் கேட்குறாரு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஆதித்யா ஆமாம் அதுக்கான அவசியம் இருக்குது அப்படின்ட்டு பேசுகிறாரு. ஸோ இப்போ ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஆதித்யாவோட ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே தான் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் போகிறாங்க. எஸ், திஸ் வாஸ் மை ஃபேவரட் ரூம், செட் ஆதித்யா. அந்த அட்டிக்கில் இருந்துட்டு தான் வந்துட்டு ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, திஸ் வாஸ் மை ஃபேவரட் ரூம் அப்படின்றாரு. அண்ட் த அட்டிக் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேவரட் வித் சில்ட்ரன். இட் இஸ் இன் த அட்டிக் தட் த சைல்ட் சீம்ஸ் டு பி இன் அ வேர்ல்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். ஸோ இந்த அட்டிக் வந்துட்டு ஜென்ரலாகவே எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு ஃபேவரட்டான பிளேஸாக இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல இருந்து தான் அவங்களோட உலகத்தை பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஆதித்யா அந்த அட்டிக்கை பற்றி சொல்கிறாரு. எஸ், a portion of a wall of the attic had crumbled down and through the window that had been created we could see the sky, the fields, a part of the rice mill, the spire of the old temple.
ஸோ அந்த அட்டிக்கில் ஒரு வால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த இடத்துல கேப் இருக்கும் இல்லையா, விண்டோ மாதிரி. ஸோ அது வழியாக நம்ம வெளியில் இருக்க எல்லாத்தையும் பார்க்கலாம். எதெல்லாம் ஸ்கை, அப்புறம் பேடி ஃபீல்ட்ஸு, அப்புறம் ரைஸ் மில்லு அண்டு ஒரு பழைய கோயிலோட அந்த கோவில் கோபுரம் உச்சி இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இந்த ஹோல் ஹவுஸ் த அட்டிக் ஹேட் ப்ராபப்ளி பீன் த worst hit by the wind and weather. ஸோ அந்த மொத்த வீட்லேயே ரொம்ப அடி வாங்கின பார்ட் எது அப்படின்னா அந்த அட்டிக் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அது டேமேஜ் ஆகிருந்துச்சு. த ஃப்ளோர் வாஸ் strewn with twigs and straw and pigeon droppings. ஸோ தர ஃபுல்லாக என்ன இருந்துச்சு அப்படின்னா குச்சி, வைக்கோல்லாம் தெரியல, வைக்கப்பில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதெல்லாம் கிடந்துச்சான். அதுக்கப்புறமா நிறைய பீஜின்னு இந்த புறா. ஸோ ட்ராப்பிங்ஸ் அப்படின்னா லைக் வேஸ்ட். ஸோ பீஜியனோட வேஸ்ட்லாம் அங்கே இருந்துச்சு அப்படின்றாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கு இல்லையா அந்த வீடு, அதனால் அப்படி தான் இருக்கும். among other things there was a broken cricket bat, that remains of an armchair and a wooden packing case. ஸோ இதெல்லாத்தையும் விட அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு உடஞ்சி போன கிரிக்கெட் பேட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஆர்ம்சேர், தாத்தா பாட்டிலாம் சாஞ்சு உட்காருவாங்க இல்லையா, அதுதான் ஆர்ம்சேர். ஸோ அந்த ஆர்ம்சேரும் உடஞ்சி போய் கிடந்தது. அதுக்கப்புறமா ஒரு உடன் பேக்கிங் கேஸ், நம்ம சூட் கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு மரத்தில் ஒரு பெட்டி இருந்துச்சு அப்படின்றாங்க. அது அந்த பிக்சர்லேயே நமக்கு தெரியும். ஆதித்யா got on top of the packing case and pushed his hand inside the ventilator, thus upsetting a sparrow's nest, a part of which fell to the ground. ஸோ ஆதித்யா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா மேலே அந்த பரனில் அடுக்கி வச்சுருக்க அந்த திங்ஸ் எல்லாத்தையும் தடவி பார்த்து எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த உடன் பேக்கிங் கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு தள்ளி விட்டுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு குருவி கூடு களைஞ்சி கீழே விழுந்துருது. However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. ஸோ எது எப்படி போனாலும் கடைசியில் வந்துட்டு ஆதித்யாவுக்கு அவர் என்ன மேலே தேடிட்டு இருந்தாரோ அது கிடச்சிருச்சு. என்ன தேடினாருங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. when I asked him what it was, he said you will get to know very soon. அது என்னதுன்னு சொல்லிட்டு அப்போவே நரேட்டர் கேட்குறாரு. ஆனால் ஆதித்யா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ சீக்கிரமாகவே அதை தெரிஞ்சுக்குவ அப்படிங்கிறாரு. எஸ்.